வணக்கம் நண்பர்களே. சீமானோட அடுத்த கட்ட பாய்ச்சலை கண்டு திகைச்சு போன இந்த திமுக அரசு போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த இதே திமுக அரசு இப்ப அனுமதி மறுத்தது ஏன்? தமிழ் மண்ணுக்கான தமிழ் தேசியம் பிறந்து விட்டதா? அதுதான் இந்த பதில பார்க்க போறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளா ஆட்சி செஞ்சு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுகவும் அதிமுக அரசும் தான். ஆனா இவங்க தமிழுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. என் தமிழ் மக்கள் என் இனிய தமிழ் மக்கள்னு பசப்பு வார்த்தைகளை பேசி மக்களை ஏமாத்திட்டு தான் வந்திருக்காங்க. தமிழ் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு உரிமைகளும் இந்த ஆட்சியாளர்கள் பெற்று தரவே இல்லை. இவரோட எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஓட்டுக்கான மக்கள் தான் இந்த தமிழ் மக்கள் ஒரு குறிக்கோள்ல இந்த தமிழ் மக்களை பல ஆண்டுகளா வஞ்சிச்சுட்டு தான் வராங்க. இப்ப உயர்நீதிமன்றமே பாத்தீங்கன்னா இந்த அரசு கிட்ட கெஞ்சுது, அட்லீஸ்ட் ஒரு 50 விழுக்காடு உரிமையாவது நம்ம தமிழ் மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சுது. இதே நீங்க மத்த மாநிலத்துல தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மொழியாளர்களுக்கு 80% ஒதுக்கீடு கொடுத்துட்டு தான் மீதி 20% மத்த மாநிலத்துக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் 10% 20% மட்டும்தான் இங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. மீதி இருக்கிற எல்லாமே வட மாநிலத்தவங்க தான் முன்னுரிமை முதல்ல கொடுத்துட்டு வராங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம். அப்படி இருக்கிற பட்சத்துல தான் தமிழ் தேசியத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆளா தான் நாம் தமிழர் கட்சியிலே சீமான் அவர்கள் பார்க்கப்படுறாரு. அப்படி சமீபத்துல தஞ்சை பெரிய கோயில்ல குடமுழுக்கு நடந்த இடத்துல தமிழ்ல தான் மந்திரம் ஓதுன்னு சொல்லி கோரிக்கை ஒண்ணு வச்சாரு. அது போராட்டம் எல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியில தமிழ்ல தான் குடமுழுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில்ல குடமுழுக்கு நடக்கிறது தமிழ்ல தான் நடக்கணும்னு சொல்லி போராட்டத்துக்கான ஒரு அனுமதியும் பெற்றாரு இந்த திமுக அரசிடம் நாம் தமிழர் கட்சி சீமான். அனுமதி கொடுத்த இதே திமுக அரசு அனுமதியை மறுத்துட்டாங்க. காரணம், இந்த திமுக அரசுக்கு பயம் வந்துருச்சு. இப்படியே போனா தமிழ் தேசியம் ஏற்கனவே தமிழ் தேசியம் வளர்ந்துட்டு வருது, பத்தாத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டா நாளைக்கு நமக்கு எந்த ஒரு மதிப்பு இல்லாதுமே போயிடும், தமிழ் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு தமிழ் தேசியத்தை வளர்த்து எடுத்துருவாங்களோ என்ற ஒரு பயம் ஒண்ணு வந்துருச்சு. இன்னைக்கு தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் நிக்கிற ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான். இன்றைக்கு எந்த ஒரு கட்சியுமே தமிழுக்காக போராடுதான்னு கேட்டீங்கன்னா அது இல்லவே இல்லை. வெறும் தன்னோட அரசியல் லாபத்துக்காக மட்டுமே கூட்டணி சேருவதும் பணம் சம்பாதிப்பது எப்படி, அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க எல்லாமே ஒரு விஷயத்தையும் பார்த்துதான் காய் நகர்த்திட்டு வராங்க. நேரம் வந்தா ஒருத்தவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு, நேரம் இல்லைன்னா கூட்டணியை விட்டு நான் தனியா நிக்கணும்னு சொல்றது, இதே போல் மக்களை ஏமாத்தி தான் இவங்களோட ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டு வராங்க. ஆனா இது ஒருபோதும் இனிமே பண்ண முடியாதுன்னு இவங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சு. ஏன்னா தமிழ் தேசியம் வளர்ந்து வருது இந்த தமிழ் மண்ணுல. இந்த போராட்டத்துக்கான அனுமதியை ரத்து செஞ்ச திமுக அரசை கடுமையா வஞ்சிச்ச சீமான் சவால் விட்டுருக்காரு, நான் போராட்டம் நடத்தி தான் காட்டுவேன்னு சொல்லிட்டு. இதுக்கு பல மக்களோட ஆதரவு ரொம்பவே அதிகமா இருக்குது சீமான் அவர்களுக்கு. ஏன்னா தமிழ் தேசியம் வளர்ந்து வருது. தமிழ் மண்ணுல தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு இல்லையான்ற கேள்வி பல பேர் மத்தியில எழுந்து வருதுதான். இதுக்கான முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சி சீமான் தான். இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில்ல குடமுழுக்கு தமிழ்ல நடந்ததுல இருந்து, தைப்பூசத்துக்கு விடுமுறை வாங்கி கொடுத்ததுல இருந்து எல்லாமே சீமானுக்கு தான் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதனால இனியும் இந்த தமிழ் மண்ணுக்கான தமிழ் தேசியமோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது என்றது உறுதியா தெரியுது. அதே போல் தமிழ்னு சொல்லி இந்த மக்களை ஏமாத்தி வந்த திமுக அரசோட புட்டு உடஞ்சு போச்சு, வேஷம் கலைஞ்சு போச்சு, மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இதுக்கு மேற்பட்டு எல்லாமே தமிழ் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இருக்க போகுது. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னவோ நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களோட ஆதரவு இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.